ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு முக்கியமான அப்டேட், ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. அங்கன்வாடி வேலை வாய்ப்பு, ஓகேங்களா? ஸோ 38 மாவட்டத்திற்குமே வந்துட்டு அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எப்படியெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எவ்வளோ சேல்ரி, ஸோ இதோட எலிஜிபிலிட்டி என்ன, என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அங்கன்வாடி வேலைவாய்ப்புங்கிறது வந்து ரொம்ப நாளாக நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதற்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கட்டுப்பாடுகள் வந்து இருந்துகிட்டு இருந்தது. அதாவது எந்தெந்த மாவட்டத்திற்கு எவ்வளோ வந்து இருக்குது அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்பவே இருந்துகிட்டு இருந்தது. ஸோ என்னென்ன மாதிரியான டீட்டெயில்ஸாக அவங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எந்தெந்த மாவட்டத்துக்கு இப்போது எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். ஸோ மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா 38 மாவட்டத்துக்குமே வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில மாநிலத்துக்கு பார்த்திங்கன்னா நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது, நிறைய பேர் தேவைப்படுறாங்க. சில மாவட்டத்துக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான பீப்புள்ஸ் தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக குயிக்காக அப்ளை பண்ணுங்கள். யாரெல்லாம் இதற்காக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள். மாவட்டம் மற்றும் பள்ளிகளின் எண்ணிக்கை, இதில் வந்துட்டு எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 9000+ ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து வேக்கன்சி வந்துட்டு 9000+ இருக்கிறனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே. ஸோ மாவட்டம் மற்றும் பள்ளிகள் எண்ணிக்கை பார்த்துக்கலாம். இங்கே வந்துட்டு அதாவது இப்போ 6 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா 2, அதாவது பள்ளிகள் வந்து 12, அதில் 2 வேக்கன்சி இருக்கிறனால 6னா 12 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ அரியலூர் மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 தேவைப்படுது. அப்போ டோட்டலாக வந்துட்டு 24 நபர்கள் வந்து தேவைப்படுறாங்க, ஓகேங்களா? ஸோ அங்கன்வாடி வேலைவாய்ப்புனா நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சமையல் உதவியாளருக்கு மட்டும்தான் இந்த கேட்டகரிஸில் மட்டும்தான் இப்போ எடுத்திருக்காங்க. ஸோ நிறைய இருக்குது இன்னும். அதற்கான டீட்டெயில்ஸ்லாம் பின்னாடி உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ இந்த 2 போஸ்ட்டுக்கு தான் வந்துட்டு வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்தியிருக்காங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு செங்கல்பட்டு பார்த்திங்கன்னா 25 வேக்கன்சி இருக்குது. கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா 109, கடலூர் வந்து 54, தருமபுரி வந்து 13, திண்டுக்கல் வந்து பார்த்திங்கன்னா 13, அதுவும் ஈரோடு வந்து 17, கள்ளக்குறிச்சி வந்து 15, காஞ்சிபுரம் 9, கன்னியாகுமரி 28, கரூர் 16, கிருஷ்ணகிரி 11, மதுரை 12, மயிலாடுதுறை 20, ஓகேங்களா? ஸோ 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய மாவட்டங்களுக்கு மொத்தமாக 38 மாவட்டங்கள் இருக்குது. ஸோ அதை நம்ம என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம், ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு அப்படியே நீங்கள் டபுளாக மல்டிப்ளை பண்ணிடணும், அதை நீங்கள் மறந்துட வேண்டாம். இப்போ 20 அப்படிங்கிறது 40 ஆக்சுவலாக மயிலாடுதுறை, ஓகேங்களா? நாகப்பட்டினம் 29, நாமக்கல் 46, நீலகிரி 24, பெரம்பலூர் 4. இதில் ரொம்ப கம்மியாக இருக்குது. பெரம்பலூரில் ரொம்ப கம்மியாகவே கொடுத்துருக்காங்க, 4 தான் இருக்குது. அப்போ 4 அப்படின்னா 8 வரும், ஓகேங்களா? 8 வந்துடும். புதுக்கோட்டை வந்து பார்த்திங்கன்னா 24, ராமநாதபுரம் 32, ஓகேங்களா? ஸோ 32 வந்து கொடுத்துருக்காங்க ராமநாதபுரத்தில். அது மட்டும் இல்லாமல் ராணிப்பேட்டையில் 44 கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ ரொம்ப கம்மியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா பெரம்பலூரில் 4 தான் இருக்குது. அப்போது டோட்டலாகவே 8 வேக்கன்சி தான் பெரம்பலூரில் இருக்குது. குயிக்காக அப்ளை பண்ணிக்கோங்க. சேலம் 61, சிவகங்கை வந்து பார்த்திங்கன்னா 24, தென்காசி 20, தஞ்சாவூர் 24, தேனி 40, ஓகேங்களா? ஸோ தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மாவட்டங்களில் தான் ரொம்ப கம்மியான வேக்கன்சி இருக்குது. மற்றது எல்லாமே ஓகே, ஓரளவுக்கு ஆவரேஜாக கொடுத்துருக்காங்க. திருச்சிராப்பள்ளி 22, திருநெல்வேலி 15, திருப்பூர் 59, திருவண்ணாமலை 46, வேலூர் 21, விழுப்புரம் 28, ஓகேங்களா? விருதுநகர் 25. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9000+ அப்படின்னு இருக்கிறனால இது எல்லாத்தையும் மல்டிப்ளை இன்ட்டு 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு 9000+ வருது. இதுவும் இல்லாமல் இது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான அப்டேட்ஸ் தான் நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காங்க, ஓகேங்களா? ஸோ வந்துட்டு ரொம்ப யாரெல்லாம் வந்து இதை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான தகவல் அப்படின்னே சொல்லலாங்க.
இப்போ வந்துட்டு அப்ளிகேஷன் ஆல்ரெடி நாங்கள் ஃபில் பண்ணுறது ஏற்கனவே வீடியோவில் ஷோ பண்ணியிருக்கோம். இன்னொரு தடவை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா எப்படி ஃபில் பண்ணியிருக்கீங்க, இல்லை எப்படி ஃபில் பண்ணியிருந்தீங்க, இல்லை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் இதை வச்சு நீங்கள் கிளியராக வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே நம்மளோட கார்னர் சைடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபோட்டோ இருக்கும். ஓகேங்களா? ஃபோட்டோ, மாவட்டம், ஊராட்சி, ஒன்றியம், நகராட்சி என்ன அப்படிங்கிறத நீங்கள் எழுதிடணும். பெயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பெயர் வித் இனிஷியலோடு எழுதிடணும். தகப்பனார், கணவர் பெயர் எழுதிடணும். இருப்பிட முழு முகவரி, அஞ்சல் எண்ணுடன் எழுதணும். ஓகேங்களா? ஸோ எல்லாருமே பின்கோடோட எழுதுங்க அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. இருப்பிட முழு முகவரி, ஊராட்சியா இல்லை மாநகராட்சியா இல்லை நகராட்சியா அப்படிங்கிறத நீங்கள் ஃபில் பண்ணிடணும். ஒருவேளை நீங்கள் வந்துட்டு நகராட்சி அப்படின்னா நீங்கள் ஃபில் பண்ணால் போதுமானது. கல்வி தகுதி, மாற்று சான்றிதழ் நகல் இணைக்கப்பட வேண்டும். சப்போஸ் இணைச்சிருக்கீங்கன்னா ஆம் இணைக்கப்பட்டு உள்ளேன் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே டைப் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பிறந்த தேதி, வயது, அரசால் வழங்கப்பட்ட பிறந்த தேதிக்கான ஆவண சான்றின் நகல் இணைக்கப்பட வேண்டும். ஆம் இணைக்கப்பட்டுள்ளேன் அப்படின்னு சொல்லணும். இருப்பிடத்திற்கான ஆதாரம், ஆதார், வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை ஏதேனும் ஒன்று கட்டாயம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒன்று அப்படின்னா நீங்கள் இணைச்சிருக்கீங்க, ஆம் இணைக்கப்பட்டுள்ளேன்னு சொல்லணும். சாதி மற்றும் உட்பிரிவு, வட்ட ஆட்சியரிடம் பெறப்பட்ட சாதி சான்றிதழ் நகல் வந்து இணைக்கப்பட வேண்டும். பழங்குடியினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதோட நகல் வந்து இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் தான், எதுவுமே வந்துட்டு ஒரிஜினல் கிடையாது. அதை நல்லா கிளியராக புரிஞ்சுக்கோங்க. எல்லாமே நகல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நகல் அப்படிங்கும் போது உங்களோட ஜெராக்ஸ் மட்டும் நீங்கள் இணைச்சிங்கன்னா போதுமானது. இப்போ ஊனமுற்றவராக இருக்கீங்கன்னா ஆம் அப்படின்னா ஆம் போட்டிருக்கணும். அதற்கான சான்றிதழ் இணைக்கணும். மனுதாரர் ஆதரவற்ற விதவை, கணவரால் கைவிடப்பட்டவராக இருந்தால் அதற்கான சான்றும் நீங்கள் வந்துட்டு இணைக்கணும். அதோடதும் ஜெராக்ஸ் மட்டும் இணைச்சா போதுமானது. குடும்ப ஆண்டு வருமானம் 72,000க்குள்ளே இருந்தால் தான் இந்த வேலைக்கு எலிஜிபிள். ஸோ அதனால் அதுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் உங்களோட ஆண்டு வருமானத்தை போட்டுக்கோங்க. பணியிடம் கோரும் பள்ளியின் பெயர் மற்றும் ஊர், எந்த ஊரோ அதை வந்து நீங்கள் வந்துட்டு அங்கே எழுதணும். எந்த ஊருக்காக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னு. விண்ணப்பிக்கும் பணி வந்து பாருங்கள், அமைப்பாளர், சமையல் உதவியாளர். ஸோ இந்த கேட்டகிரிக்கு மட்டும்தான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அதே மாதிரி இந்த வேக்கன்சிஸுமே இவங்களுக்கு மட்டும்தான் அவைலபிள், மற்ற யாருக்குமே வந்து கிடையாது. ஸோ அங்கன்வாடியில் இவங்களுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு வேக்கன்சி இருக்குது. விண்ணப்பதாரரின் இருப்பிடம் அதாவது பள்ளிக்கும் உள்ள தூரம் கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை கிலோமீட்டரோ அதை நீங்கள் கிலோமீட்டரில் வந்துட்டு மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு எத்தனை கிலோமீட்டர் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. பின்குறிப்பு ஏதேனும் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து அதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கீங்க, வாட் எவர் இட் இஸ் நீங்கள் எழுதிக்கலாம். இதுக்கு எலிஜிபிள் பார்த்திங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆனால் போதுமானது. அதற்கு மேலே படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இடம், நாள், உங்களோட சைன் போட்டுக்கோங்க. இதற்கு என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதாவது 8th 10th பாஸு, 12th சர்டிஃபிகேட், மார்க் ஷீட்டு, ஜாதி சான்றிதழ், பிறப்பு சான்றிதழ், தூரச் சான்றிதழ், நன்னடத்தை சான்றிதழ், இது 10th and 12th கொடுப்பாங்க. ஸோ அதோட சான்றிதழ், ரேஷன் கார்டு, விளையாட்டு சான்றிதழ் ஏதாவது இருந்தால் அதை, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கம்பல்சரி கொடுக்கணும். A4 சைஸ் போஸ்ட் கவர் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸ்டாம்ப் வந்து 35 ரூபீஸ்க்கு நீங்கள் வந்துட்டு பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நெசசரி நீடும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் தேவையோ அவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.